வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, விஜய் மக்களை சந்திக்க இவ்வளவு செட்டப் தேவையா? சூடு பிடிக்கும் பரந்தூர் சுற்றுவட்டம் என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சென்னையில் 2வது விமான நிலையத்தை பரந்தூரில் அமைக்க திட்டமிட்டிருந்தாங்க. இதனை எதிர்த்து 13 கிராமங்கள் சேர்ந்த மக்கள் போராடிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களோட தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்திய போதும் இதுவரை போராட்ட முடிவு வரல. இதனுடைய பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் நமது ஆதரவு நேர்லேயோ அழைத்து வந்திருக்காங்க. மேலும் சமீபத்த மாநாட்டில் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் பரந்தூர் மக்களை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேரடியாக களத்தில் வந்திருக்காரு. இதற்காக காவல்துறை தரப்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. மேலும் விவசாயிகளின் போராட்ட குழுவினர் தனியார் திருமண மண்டபத்தில் வச்சு விஜய் சந்தித்ததாக சொல்லப்படுது. மேலும் மக்களை சந்திப்பது மட்டுமே தான் விஜய் அது குறிக்கோள் என்றனால காவல்துறை அனுமதி அளித்த இடத்திலே சந்திக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷியானந்த் சொல்லியிருக்காரு. அதுவேளை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பற்றிய செய்திகளில் பல கேள்விகள் எழுப்பிய நிலையில் ஆனந்த் சிரிப்பா இந்த காணொலி இளையத்தில் ரொம்ப வைரலாகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது கண்டினியூஸாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இது 2026 என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க ஆவலாக காத்துட்ருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.